ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபன் லேர்னிங் கேசல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கு உயிர்மை எழுத்துக்களை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி போர்ட் மூலயமா வீட்டிலே எப்படி சொல்லித்தருதுன்னு பார்ப்போம். இந்த ஆக்டிவிட்டி போர்ட் ரெடி பண்ண நான் இந்த மாதிரி பெரிய சைஸ் தெர்மாக்கோல் ஷீட் 2 எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம சார்ட் பேப்பர் அல்லது பெரிய சைஸ் கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு போர்டையும் 20 rows அண்ட் 7 columns பிரிச்சிருக்கேன். ஒரு பக்கம் மெய் எழுத்துக்களோ மேலே உயிரெழுத்துக்களோ எழுதியிருக்கேன். ஒவ்வொரு வரிசைக்கு கீழேயும் அந்த வரிசைக்கான உயிர்மை எழுத்துக்களை எப்படி எழுதணுங்கிறதுக்கான க்ளூவை கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சொல்லித்தர தேவையான உயிர்மை எழுத்துக்களை இந்த செல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ் பேப்பரில் எடுத்துகிட்டு டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பேப்பர் கிழியாமல் ரொம்ப நாள் குழந்தைங்களுக்கு விளையாட வரும். இதுக்கு பதிலாக நம்ம திக்கான சார்ட் பேப்பரோ அல்லது இந்த மாதிரி கார்ட்போர்ட்லேயோ கூட எழுதி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எழுத்துக்களை இந்த போர்டோடு அட்டாச் பண்ண வெல்க்ரோ டாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட சாஃப்ட் சைடை இந்த போர்ட்லேயோ சொரசொரப்பான பக்கத்தை எழுத்துக்களுக்கு பின்னாடியோ ஒட்டியிருக்கேன். இப்போ நம்மளோட ஆக்டிவிட்டி போர்ட் ரெடி. இதை பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு ஈஸியாக எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு பார்ப்போம். முதல்ல சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து எப்படி உயிர்மை எழுத்து உருவாகுதுன்றதையும் ஒவ்வொரு உயிர்மை எழுத்தோட வரிசையும் எப்படி எழுதணுன்றதையும் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ ஆ சத்தம் வந்தால் என்ன வரணும்? புள்ளி வைக்கக்கூடாது. ஆ சத்தம் வந்தால் எல்லாத்துலேயும் என்ன வந்திருக்கு? கரெக்ட், துணை எழுத்து வந்திருக்கு. ஈ சத்தம் வந்ததுன்னா மட்டும் வரணும். கரெக்ட், இந்த மாதிரி கர்வ் மட்டும் வரணும் அந்த காங்காச்சா மேலே. ஒவ்வொரு வரிசை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா அதில் உள்ள எழுத்துக்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணவும் நல்ல மனசில் பதியவும் இந்த மாதிரி விளையாடலாம். தா எடுத்துதா நமக்கு தா கா கா குட். ஓகே, சா சா வெரி குட். எழுத்துக்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை வரிசைப்படுத்தி பழகவும் டெய்லி ஈஸியாக ரிவைஸ் பண்ணவும் இந்த போர்டை பயன்படுத்தலாம். Ma kapu ya, ya kapu ra. La kapu va kapu la kapu ra. Ti, ni. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.